இந்த காரியத்தை அல்லாஹ் நிச்சயமாக நடத்தாட்டுவான். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அருமை சகோதரர்களே. அல்லாஹுக்கு பயந்து நம்ம வாக்குறுதியை கொடுக்கிறோமா, அல்லது அல்லாஹுடைய நினைவு இல்லாமல் அந்த வாக்குறுதியை நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க. இன்னைக்கு பொதுவாகவே 99% நபர்கள் அல்லாஹுக்கு பயந்த நிலைமையில வாக்குறுதி கொடுக்கிறதே கிடையாது. அல்லாஹுவை சாட்சியாக வைத்து யாருமே வாக்குறுதி கொடுக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் அந்த மனிதரை மோசடி செய்வது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமை சகோதரர்களே. எல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹு நேசிக்கக்கூடிய முத்தகீன்களாக அல்லாஹு நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.